சார், நான் பேட்டி எடுக்கும் இந்த நேரம் காங்கிரஸிலிருந்து வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இதுல குறிப்பா கேரளால வயநாடுல பார்த்தீங்கன்னா, மீண்டும் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அந்த இடத்துல ஏற்கனவே இந்த ஐஎன்டிஏ கூட்டணி, புள்ளி பெற்ற கூட்டணியில் உள்ள சிபிஐ சார்ந்த தலைவரின் மனைவி அவங்க போட்டியிடுறதும் நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும். சோ இந்த போட்டி, இருமுனை போட்டி எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வயநாட்டில்? ராகுல் காந்தி வயநாட்டில் தங்குவாரா? ஆக்சுவலா லாஸ்ட் டைமே வந்து ராகுல் காந்திக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நம்மளால அமேத்தியில ஜெயிக்க முடியாது. ஏன்னா 2014 ஸ்மிருதி இரானி அவர்கள் தோக்குறாரு அமேதியில. பட் அடுத்த முறை கண்டிப்பாக நான் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ட்டு அங்கேயே தங்கி மக்களை கவர்ந்து உழைத்து அடுத்த இளவரசர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்த ராகுல் காந்தி அவர்களை வந்து அவருடைய சொந்த தொகுதியில காலமாக காங்கிரஸ் வைத்துக் கொண்டிருந்த அந்த சொந்த தொகுதியிலே தோற்கடிக்கிறாரு. பட் இது நம்ம தோத்துருவோம் அப்படின்றத வந்து லாஸ்ட் டைமே ராகுல் காந்திக்கு கொஞ்சம் உணர்ந்துட்டாரு. வேற எங்கேயாவது போய் நம்ம நிக்கணும், பாதுகாப்பான தொகுதி எது அப்படின்னு பாக்குறாங்க. அப்போ வந்து அவங்க கேரளால வந்து பிக்ஸ் பண்றாங்க. கேரளால வந்து அந்த தேச லெவல்ல இருக்கிற நேஷனல் லீடர் வந்து அங்க நிற்கும் போது அது மிகப்பெரிய பூஸ்டா வந்து காங்கிரஸுக்கு இருக்கும். அண்ட் காங்கிரஸ் எஞ்சி இருக்கிற ஒரு சில மாநிலங்கள்ல கேரளாவும் ஒன்று டைரக்ட் காம்படிஷன்ல வந்து இருக்கு. தமிழ்நாடு பார்டர் அப்படி எல்லாம் ஷேர் பண்ணும்போது அங்க இருக்கிற கேடரஸ்க்கு வந்து ஒரு பூஸ்ட் இருக்கும். பிளஸ் அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியோட ஆதிக்கத்தை நம்ம ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் பண்றதுக்கு டைரக்டா ராகுல் காந்தியை இறங்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து அங்கேயும் தேயுது அப்படின்றதுக்காக ஒரு நேஷனல் லெவல் லீடரே வந்து நின்னா அங்க காங்கிரஸ் ஒரு பூஸ்ட் பெறும் அப்படின்ட்டு தான் போன வாட்டி வந்து நின்னது. இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது ஆளும் கட்சியாக இருக்கும் கம்யூனிஸ்ட் வந்து ராகுல் காந்தியையும் இங்கே வெல்ல விடக்கூடாது. ஏன்னா ராகுல் காந்தி நம்ம வந்து புள்ளி வைத்த கூட்டணியில் நம்ம ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை வச்சுட்டு காங்கிரஸ் வந்து கேரளால நல்லா கால் தளத்தை பதிக்குது, அவங்க வளர்ந்துன்னு வராங்க. சோ இது செக் அண்ட் பேலன்ஸ். இது வந்து ஒரு எஸ்ஜே சூர்யா பட டைலாக் மாதிரி தான், இருக்கு ஆனா இல்ல அப்படின்னு. அந்த மாதிரிதான் இங்க கூட்டணி இருக்கு ஆனா இல்ல. கரெக்டா அந்த தேனி பார்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வந்து ராகுல் காந்தி தான் பிரதமராக வேண்டும்னு பேசினுப்பாங்க. அந்த பார்டர் தாண்டி ஒரு வீல் இந்த பக்கம் அவங்க கேரளா பார்டர் இருந்துச்சுன்னா ராகுல் காந்தி மாதிரி ஒரு கேவலமான தலைவர் இல்ல அப்படின்றது வந்து பிரச்சாரம் ஆயிடும். இதேதான் பஞ்சாப்லயும் நடக்கும். பஞ்சாப்ல இருந்து ஹரியானா பார்டர் தாண்டும் போது அப்படியே அந்த ஆம் ஆத்மிக்கும் இவங்களுக்கும் வந்து பிரச்சனை வந்துடும். ஹரியானால இருந்து பஞ்சாப் வந்தா மாறிடும், இங்க இருந்து அங்க போனா வந்து மாறிடும். சோ இப்ப என்னன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனையா இருக்குது. வயநாடுலயும் தோத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் வருது. ஏன்னா கம்யூனிஸ்ட் வந்து கண்டிப்பா ராகுல் காந்தி ஜெயிக்க கூடாதுன்ட்டு டி ராஜா அவர்களுடைய மனைவியை வந்து அங்க நிக்க வைக்கிறாங்க. சோ ராகுல் காந்திக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய டஃப்பான ஒரு காம்படிஷன் கொடுக்க போறாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சு. அந்த பக்கம் ஸ்மிருதி இரானி என்ன சொல்றாங்க, ராகுல் மீண்டும் நின்றாலும் பரவாயில்ல, நான் அவங்களை தோக்கடிக்க போறது உறுதி, ஏன்னா நான் என்ன வேலை செஞ்சேன்னு எனக்கு தெரியும், என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டாங்க. சோ இப்ப ராகுல் காந்தி மீண்டும் வயநாட்டில இருந்து மாறி வேற ஒரு சேஃபான தொகுதியை வந்து தேர்ந்தெடுக்கிற நிலைமை வந்துச்சுன்னா ராகுல் காந்தி பயந்து விட்டார். அந்த புள்ளி வைத்த கூட்டணி ஐஎன்டிஐ கூட்டணியில் வந்து ஒரு பொட்டன்ஷியல் பிஎம் கேண்டிடேட்டா இவர் தான் அப்படின்னு கை காட்டக்கூடிய நபர் வந்து ராகுல் காந்தி தான். அவரே வந்து பயந்துருக்காருன்றது அந்த கூட்டணிக்கு மாறலாவே மிகப்பெரிய அடியா விழுந்துரும். சோ வேற வழி இல்லாம அந்த கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வயநாட்டுல நிக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளால பார்க்கணும். இதுல இந்த மீன் டைம் வந்து பாத்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்களை வந்து தெலங்கானால நிக்க வைங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு கண்டிஷன் தெலங்கானால அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்தாலும் அங்க எதிர்கட்சியாக வலுவாக இருக்கிறது சந்திரசேகர் ராவ் அவர்களின் கட்சி. இவங்க ரெண்டு பேரையும் தோக்கடிக்கிற அளவுக்கு இருக்குது பாஜக. சோ இந்த தெலங்கானா மக்கள் கிட்ட ஒரு பூஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக சோனியா காந்தியே வந்து நின்னா வசதியா இருக்கும்னு அவங்க பார்த்தாங்க. பட் சோனியா காந்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா காங்கிரஸோட முதல்வராகட்டும், முன்னாள் முதல்வரும் இன்னாள் முதல்வரும் பாஜக வேட்பாளர் கிட்ட தோக்குற நிலைமையில தான் அவங்க நிலைமையே கவலைக்கிடமா இருக்கு. இதுல நான் வந்து வேற இங்க பல பரீட்சை பண்ணணுமா அப்படின்ட்டு அவங்க உஷாரா ராஜஸ்தான் ராஜ்யசபா செலக்ட் ஆனா கூட நான் ராஜஸ்தானுக்கு போய்க்கிறேன்டா அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. சோ ராகுல் காந்திக்கு தெலங்கானாவும் ஒரு சேஃபான ஆப்ஷனா அப்படின்றது இங்க தெரியவில்லை. சோ அதெல்லாம் பார்க்கும்போது வேற வழி இல்லாம ஒரு கௌரவத்திற்காக இந்த தொகுதியை விட முடியாது, நான் இங்க வந்து 4 லட்சமோ 3 லட்சமோ வாக்குகள் வித்தியாசத்துல ரெக்கார்ட் பண்ணி நான் ஜெயிச்சேன், அதனால அந்த கௌரவத்தை விடக்கூடாது என்ற நோக்கத்துல ராகுல் காந்தி மீண்டும் அங்கே நிற்கிறார். இன்னும் உத்தரப்பிரதேச லிஸ்ட் வந்து வரல. காங்கிரஸ் அனௌன்ஸ் பண்ண லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி 2-3 அசம்பிளி 2-3 லோக்சபா சீட்ஸ் இருக்கிற ஸ்டேட்ஸ் தான் விட்டுருக்காங்க. மேஜர் ஸ்டேட்னு வந்து பாத்தீங்கன்னா கேரளால ஆல் 20 விட்டுருக்காங்க. அண்ட் தெலங்கானால கொஞ்சம், கர்நாடகால கொஞ்சம், சத்தீஸ்கர்ல கொஞ்சம் அப்படின்ற மாதிரி பிச்சு தான் விட்டுருக்காங்க. அதுவும் எந்த ஸ்டேட்டுக்கும் முழுசா வந்து விடல, கேரளாவை தவிர்த்து. சோ அந்த வகையில பார்க்கும்போது அடுத்து யூபியோட லிஸ்ட் எப்போ வரும் தான் ஆர்வமா எதிர்பார்க்கறாங்க. ஒருவேளை ரேபரேலியில வந்து பிரியங்கா காந்திக்கும் அமேதியில மீண்டும் ராகுல் காந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதா அப்படின்றது வந்து பார்க்கணும். கிடைத்தாலும் இப்பவே நான் இதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். யூபியில முன்னாடியே வந்து நான் சொல்லியிருந்தேன் சோனியா காந்தி அவர்கள் நிக்க மாட்டாங்க, உடல்நல குறைவை வந்து காரணம் காட்டி தனியா போவாங்கன்னு. அது நடந்திருக்கு. யூபியில யாரு நின்றாலும் சரி,
80க்கு 80 என்ற வாய்ப்பு பாஜகவிற்கு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்றத இப்போதே நான் எல்லாருக்கும் முன்னாடி பதிவு பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். சரி சார். யூபில என்டிஏ கூட்டணிக்கு 80க்கு 80 பிரகாசமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்டிஏ வந்து தன்னுடைய முதல் லிஸ்ட வெளியிட்டுட்டாங்க. 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் தேர்வு லிஸ்ட் வந்து நாளை வெளிவந்துரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் காங்கிரசும் ஒரு லிஸ்ட் அமைச்சிருக்காங்க. சோ இந்த 2 வேட்பாளர்களை ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது யாரு ஸ்ட்ராங், எதனால ஸ்ட்ராங், அதை தாண்டி அடுத்த கேள்வியாக தமிழகத்தில் அண்ணாமலை போட்டியிடுவாரா? சரி, ஃபர்ஸ்ட் யாரு ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கும்போது எந்த கட்சி வந்து ரொம்ப கான்பிடென்டா இந்த தேர்தலை அணுகுதோ அவங்கதான் டைரக்டா ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அந்த வகையில பார்க்கும்போது இவங்க 39 சீட்டு தான் அனௌன்ஸே பண்ணியிருக்காங்க. குறைந்தபட்சம் இது வரைக்கும் 2 வாட்டி எதிர்கட்சி அந்தஸ்தே வரல. அட்லீஸ்ட் இந்த தடவை எதிர்கட்சி அந்தஸ்து கிடைக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது என்றால் அதற்கு தேவையான 55 சீட்டு பேரையாவது அவங்க காங்கிரஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு. இன்னும் அவங்க வந்து வேட்பாளரை தேடின்னு இருக்காங்க, சல்லடை போட்டு சலிச்சுன்னு இருக்காங்கன்னு தான் நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு எதிர்கட்சி அந்தஸ்துக்கு தேவையான அளவுக்கு கூட ஒரு 55 பேர் கூட அவங்களால ஒரு முதற்கட்ட வேட்பாளரை அவங்களால ஃபைனலைஸ் பண்ண முடியல அப்படின்றது ஒரு கவலையான விஷயமா தான் நம்ம. பாஜக பார்த்தீங்கன்னா 195 கேண்டிடேட்ஸ் கிட்டத்தட்ட 200 அங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுல வந்து பியூட்டி என்னன்னா இது எல்லாமே வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் தான் அப்படின்ற மாதிரிதான் நிலவரங்கள் வந்து சொல்லுது. இவங்க அனௌன்ஸ் பண்ண லிஸ்ட் எல்லாத்துலயும் இவங்க ஜெயிச்சிருவாங்கப்பா, அடுத்த ஒரு 400 செட் பண்ணிட்டாரு, அதுக்கு என்னென்ன நெக்ஸ்ட் 200 பேர் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த 400 டேலி ஆயிடும் அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க கான்பிடென்டா அப்ரோச் பண்றாங்க. ஏன்னா இங்க பார்க்கும்போதே இதெல்லாம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள், இங்க நாங்க வெற்றி தான் பெற போறோம், அதற்கான வேட்பாளர்கள் இவங்கெல்லாம் 2024 எலெக்ஷன்ல மே மாசத்துக்கு அப்புறம் அசம்பிளி லோக்சபாக்குள்ள போற கேண்டிடேட்ஸ் அப்படின்ற அளவுக்கு கான்பிடென்டாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாஜக அவர்கள். அந்த தொகுதி எண்ணிக்கையை நீங்க பார்க்கும்போது புரிஞ்சிடலாம் யாரு ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்க. சோ மக்கள் எதிர்பார்ப்பு ஏத்த மாதிரி தானே கட்சிகளும் செயல்படும். மக்கள் வந்து பாஜக கிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்கறாங்க. சோ அவங்க 200 கேண்டிடேட் சொன்னதுக்கு அப்புறம் கூட என்ன இவ்வளவு கம்மியா சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. வேற காங்கிரஸ் 39 பேர் அனௌன்ஸ் 39 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தான் பாக்குறாங்க. சோ மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்றோ அதுதான் கட்சிகளும் கொடுக்குறாங்க. சோ அதுதான் மக்கள் வந்து ஓட்டிங் பேட்டர்லயும் வந்து ரிப்பீட் ஆகும். சோ பாஜக ரொம்ப கான்பிடென்டா இருக்கு. 2வது கொஸ்டின், நீங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை போட்டிடுவாரா அப்படின்னு கேக்குறீங்க. இது அகைன் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா வந்து தமிழ்நாட்டிலே ஃப்ரேம் ஆயிருக்கு. சரிசமமா 2 தரப்பா பிரிஞ்சு இருக்குன்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்து பாஜக கண்டிப்பா அண்ணாமலை போட்டியிடணும் அப்படின்னு ஒரு தரப்பும், போட்டியிடவே கூடாது அப்படின்றது இன்னொரு தரப்பும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. பட் 2 தரப்பும் ஒத்துக்கொள்ற ஒரு விஷயம் என்னன்னா அண்ணாமலை போட்டிட்டாலும் சரி போட்டியிடலாம் சரி நம்ம இறங்கி அடிக்கணும் அப்படின்றதுல உறுதியாவே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா வந்து கேட்டீங்கன்னா அண்ணாமலை போட்டியிட தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 40 தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பு வந்து அவருக்கு இருக்குது. அந்த அண்ணாமலை வந்து போட்டிட்டா ஜெயிச்சாகணும், அது அவர் கம்பல்ஷன், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் போக விரும்பல. ஏன்னா அவர் போட்டிட்டா கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு, அது வந்து மேட்டர் கிடையாது. பட் 40 தொகுதிகளுக்கும் அவர் போக வேண்டியது இருக்குது அப்படின்றதால அவர் கான்சென்ட்ரேஷன் வந்து டைவர்ட் ஆகக்கூடாது. அவர் தெளிவா அவரோட டார்கெட் ஏற்கனவே சொல்லியிருக்காருன்றதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா 2026ல பாஜகவை ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் சரி, தனித்துவமான ஆட்சி அமைந்தாலும் சரி, பாஜகவை அந்த ஆட்சி பொறுப்பில் பங்கேற்க வைக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவருக்கான டார்கெட். அவர் செட் பண்ணியிருக்கிற டார்கெட்டுக்கு எம்பி எலெக்ஷன் வந்து ஸ்கிப் பண்றது பெட்டர். ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் வந்து அவர் ஆல் ஓவர் தமிழ்நாடு காமிக்கிறது ஒரு ஏன்னா பாஜகவோட குரோத்தே வந்து பாத்தீங்கன்னா நார்த் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கு, கொங்குல மட்டும் இருக்கு, டெல்டால மட்டும் இருக்குன்னு அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லா இடத்துலயுமே ஒரு யூனிஃபார்மான குரோத் தான் இருக்கு. அந்த யூனிஃபார்மான குரோத்தை ஓட் பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறதால இதை ஸ்கிப் பண்ணிட்டு 2026ல டைரக்டா அவர் பங்கேற்கலாம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். பட் யூ நெவர் நோ, பிஜேபி வந்து நோன் ஃபார் தியர் சர்ப்ரைசஸ். எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. ஆனா சொல்ல வேண்டிய நேரத்துல கரெக்டா சொல்லுவாங்கன்ற மாதிரி என்ன சர்ப்ரைஸ் வேணாலும் பண்ணலாம். பட் நான் களத்துல பாக்குறது என்னன்னா பாஜக தொண்டர்கள் எதுவாக இருந்தாலும் அண்ணாமலை போட்டிட்டாலும் சரி போட்டியிடலாம் சரி ஒரு கை பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட தான் இருக்காங்க. ரீசெண்டா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு, கொங்கு பகுதியில வந்து நிச்சயமாக கொங்கு பகுதியிலிருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் போகணும் அப்படின்ற வார்த்தையை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. சோ கொங்கு பகுதி பாஜக ஏற்கனவே டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு சூசகமான ஒரு நோட்டை தான் அவர் கொடுத்திருக்காங்க. சோ கொங்கு பகுதியில் பங்காளி கட்சிகள் சார்பாக யார் போட்டியிட்டாலும் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நேரம் வந்துவிடும். சோ கொங்குல ஒரு அதிரடி காத்திருக்குன்னு சொல்றீங்க. அண்ணாமலைங்கிற சரவடி கண்டிப்பா கொங்குல இருக்காங்கன்னு சொல்றீங்க. நிச்சயமாக மேடம். அது கொங்குல இருந்து ஸ்டார்ட் ஆகும், கொங்குல இருந்து தமிழகம் ஃபுல்லா அது பரவும் அப்படின்னு நான் சொல்றேன். கொங்கோட ரெஸ்ட்ரிக்ட் ஆயிடாது. விக்னேஷ், இந்த இடத்துல ஒரு சந்தேகம். ராமேஸ்வரம் அந்த இடம், ராமநாதபுரம், அதுல வந்து கன்னியாகுமரி, அந்த மாதிரியான கடைக்கோடி தென் மாவட்டங்கள்ல
எப்பவுமே அது வந்து ஒரு தேசியத்தை ஆதரிக்கிற மண். நீங்க சொன்ன மாதிரி கொங்கு மண்டலம் எப்படி தேசிய சார்ந்த மக்கள் இருக்காங்களோ அது மாதிரி அந்த பகுதியும் ஒரு தேசியத்தை ஆதரிக்கிற மண். அப்படிதான் நம்ம பார்த்து வரோம். irrespective ஆஃப் கேண்டிடேட்ஸ் அந்த சுற்றுப்புற சூழல், அதை தாண்டி அவர்கள் யார் என்ற சுய விவரம், அதையெல்லாம் தாண்டி அங்க எந்த கேண்டிடேட் தேசியம் சார்ந்திருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ கன்னியாகுமரியில் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது ஏன் அண்ணாமலை வந்து கன்னியாகுமரியில நிக்க கூடாது? இல்ல, கன்னியாகுமரியில வந்து நிச்சயமாக நிக்கலாம். அதுல வந்து எங்க நின்னாலும் அண்ணாமலைக்கு வந்து அது ஒரு நட்சத்திர வேட்பாளர், ஸ்ட்ராங்கான தொகுதி. தமிழ்நாட்டுல இருக்கிற 39 தொகுதி பிளஸ் பாண்டிச்சேரி ஒரு தொகுதியும் வந்து அண்ணாமலைக்கு வந்து சேஃபான தொகுதி அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட், பாஜக என்ற கட்சி வந்து விட்டால் இந்தியாவில நீங்க எந்த மூலையில, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, குஜராத் முதல் அருணாச்சல் பிரதேஷ், எங்க வேணாலும் நிக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது பாஜக அப்படின்ற கட்சி வரும்போது, நரேந்திர மோடி என்ற நபருக்கு வாக்களிக்கும் போது அங்க வந்து கேஸ்ட் ஈக்குவேஷன் ஆகட்டும், ஆணா பெண்ணா, தாழ்த்தப்பட்டவரா, உயர்ந்த ஜாதியா, எந்த விதமான இதுவும் இல்லை. நீங்க நரேந்திர மோடிக்கு ஆதரிக்கிறீங்களா, நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்ற ஒரு கொள்கை தான். கன்னியாகுமரியில வந்து அண்ணாமலை நிச்சயமாக நிக்கலாம். அது வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் என்னன்னா, கன்னியாகுமரியில அங்க இருக்கிற செலக்டட் லீடர்ஸ் வந்து ஆல்ரெடி பிஜேபி வந்து வளர்த்துன்னு இருக்குது. ஒவ்வொரு ஏரியா ரீஜியன் வைஸ் ஸ்பெசிபிக்கா வந்து வளர்த்து நிற்கிறாங்க. அண்ணாமலையோட ஸ்ட்ராங்கான தொகுதி அப்படின்றவர் வந்து மோஸ்ட்லி கொங்கு பகுதியில தான் அவரை சுருக்க பார்ப்பாங்க. ஈவன் தோ ஐ வில் நாட் அக்செப்ட் இட். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பொதுவான தலைவர் தான். பட் ஏற்கனவே அந்தந்த பகுதியில் ஒவ்வொரு புதிய தலைவர்களை வந்து பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கட்சியா இருந்தா அது பிரச்சனை கிடையாது. இப்ப ஸ்டாலினுக்கு வந்து அங்கங்க குறுநில மன்னர்கள் வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. அதிமுகவும் அந்த மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். அங்கங்க எஸ்டாப்ளிஷ் லீடர் இருக்கும்போது ஒரு தலைவர் ஜெயலலிதா அவங்களால ஸ்ரீரங்கத்துல போட்டியிட முடியும், ஆண்டிப்பட்டியிலையும் போட்டியிட முடியும். வேற பாஜக வந்து வளர்ந்து வரும் கட்சி அப்படின்னும் போது அந்தந்த இடத்துல புதிய தலைவர்களை வந்து, அதுவும் இளம் தலைவர்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதனால அண்ணாமலைக்காக மட்டும் அந்த கன்னியாகுமரி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சேஃப் தொகுதி பாக்குறது வந்து கரெக்டா இருக்காது. அந்த சேஃப் தொகுதியிலையும் புதிய தலைவர் எப்படி வந்து மொடக்குறிச்சி அப்படின்ற ஒரு தொகுதியில இருந்து சரஸ்வதினு ஒரு எம்எல்ஏ நம்மளுக்கு உருவாக்குனாங்களோ, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற 40 பாராளுமன்ற தொகுதியிலும் 234 சட்டசபை தொகுதியிலும் புதிய தலைவர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் பாஜக இருக்கு. அந்த ப்ராசஸ்ல தான் நம்ம போயின்னு இருக்கோம். சோ நிச்சயமாக அண்ணாமலை ஒரு தொகுதியோட இந்த பாராளுமன்ற தேர்தலில் சுருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம. சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. சமீபத்தில் RS பாரதி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கை திமுக என்ற தனிப்பட்ட கட்சி வெளியிட்ட அறிக்கையா, அல்லது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை RS பாரதி ஊடகங்களுக்கு சொன்னாரா? இது எது சம்பந்தமான கேள்வினா, அந்த ஈநுலை சம்பந்தமாக ஒரு பிரச்சாரத்தை முன்னிறுத்தி RS பாரதி ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்கிறாரு. அது கட்சி சார்ந்ததா, இல்லைன்னா முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அந்த அறிக்கையை வந்து திரு RS பாரதி சொன்னாரா? RS பாரதி சொன்ன போது அது எல்லாருமே ஒரு ஜெனரலைஸ்ட் வியூ எடுத்துக்கினாங்க. ஒரு அரசியல் கருத்தாக தான் எல்லாரும் வந்து பார்த்தாங்க. RS பாரதி இப்படி சொல்லியிருக்காரு, சோ ஸ்டாலினுக்கு இதுல உடன்பாடு இல்லை அப்படின்னு ஒரு ஜெனரலைஸ்ட் வியூவா தான் போச்சு. இது அண்ணாமலை அவர்கள் தான் இதுல ட்விஸ்ட் வச்சாரு. ஆக்சுவலா இந்த நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து அண்ணாமலை அவர்கள் கேட்ட கொஸ்டின். இது RS பாரதியோட சொந்த கருத்தா, இல்ல கட்சியின் கருத்தா, முதல்வரின் கருத்தா அப்படின்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டாரு. ஏன்னா இப்ப என்ன டைலமா ஆகி போச்சுன்னா, RS பாரதி வந்து என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, முதல்வரோட முடிவை பத்தி கருத்து சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். சரி, இல்ல இது திமுகவோட கவர்மெண்டோட அபிஷியல் ஸ்டாண்டு, எங்க திமுக அரசின் கொள்கையாக இதை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு வேலை சொல்லிட்டா, சார் திமுக அரசின் கொள்கைன்னு நம்ம ஒண்ணும் கிடையாது இல்லையா சார்? தமிழ்நாடு அரசின் கொள்கை தானே நம்ம சொல்ல முடியும். திமுகவின் அரசு கொள்கை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ அது கொள்கை முடிவாக இது தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு வேலை சொல்லிட்டா, கொள்கை முடிவு எடுத்ததுக்கு அப்புறமும் பிரதமர் கிட்ட ஏன் இதற்கான நெருக்கடியை நீங்க கொடுக்கல? அரசியல் நெருக்கடியும் கொடுத்திருக்கலாம், இல்ல சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாம், இல்ல பாராளுமன்றத்துல 40 பேரை நம்ம செலக்ட் பண்ணி 39 பேரை நம்ம செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கோம், பாண்டிச்சேரியும் சேர்த்து. அவர்களும் ஒரு போராட்டமாவது பண்ணிருக்கலாம். 40 சிங்கங்களை அனுப்புங்கள், நாங்க பாராளுமன்றத்தை தலைகீழாக புரட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்கு கேட்டாங்க. இது ஏதோ மோடி வந்து முந்தானத்தை டிசைட் பண்ணிட்டு நேத்து வந்து பண்ணல. ஒரு கவர்மெண்ட்ல அதே மாதிரி ஸ்டாலினும் வந்து திடீர்னு ஃப்ரெஷ் ஃபேஸா அரசியலுக்கு வந்தவரும் கிடையாது. ஏற்கனவே துணை முதல்வர் பதவிகள் எல்லாம் இருந்தவர் தான். சோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இது என்னென்ன நடக்கும் போது என்னைக்கு அவர் வர போறாருன்றதெல்லாம் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் கொள்கை முடிவு எடுத்திருக்கிறீங்கன்னா அதை தடுப்பதற்காக, எதிர்ப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்றத முதல்வர் அவர்களே வந்துடும். RS பாரதி கிடையாது. அது கொள்கை முடிவு நான் சொன்னா முதல்வர் தான் அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணும். இல்லப்பா இதெல்லாம் கொள்கை முடிவு கிடையாது அப்படின்னு அவங்க பேக் அடிச்சாங்கன்னா, முதல்வர் மீதே தவறான களங்கம் பிறப்பிக்கும் அளவுக்கு முதல்வர் மீது தவறான கருத்துக்களை பரப்புவீங்கனால RS பாரதி மேலே பிளேட். இது அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு. சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்களான
மீண்டும் மீண்டும் திமுகவிடமும் குறிப்பாக RS பாரதி அவர்களிடமும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடமும் இந்த கொஸ்டினை திருப்பி திருப்பி வைக்கணும். இதற்கான பதிலே அவர்கள் சொல்லியாக வேண்டும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மேட்டரே வந்து டைவர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தின் அதிபதியை வந்து கைது பண்ணாலும் அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற வேற புது புது மேட்டர் எல்லாம் கொண்டு வராங்களோ அந்த மாதிரி இதையும் டைவர்ட் பண்றதுக்கு வேற வேற ஏதாவது ஒன்று பேசிட்டு வந்து பண்ணிடுவாங்க. பட் மீண்டும் மீண்டும் ஊடகங்களாகிய நமக்கும் பொதுமக்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது. மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை வந்து கேட்கணும். அதற்கு அவர்கள் பதில் சொல்ற வரைக்கும் நம்ம போயக்கூடாது. சார், சமீபத்தில் சூர்யா அவர்கள் வந்து சென்னையை சார்ந்த அந்த T10 அந்த கிரிக்கெட் கோப்பை நடக்கும் அந்த ஒரு அணியை வந்து விலைக்கு வாங்கியிருந்தார். ஜோதிகா வந்து சென்ற ஆட்சியில் ராஜராஜ சோழனுக்கு கும்பாபிஷேகம் அது சம்பந்தமாக கோயில் சம்பந்தமான கட்டுமான பணிகளின் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். கோவில்கள் எல்லாம் இப்போ எதுக்கு, இங்க வந்து பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட வேண்டும், கல்வி தரம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஜோதிகா என்ன சொல்லுவாங்க? ஜோதிகா சொன்னதுலயே வந்து நிறைய உடன்பாடு சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் உடன்பாடுல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எக்ஸாக்டா என்ன வார்த்தை வந்து சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் செலவு பண்றதை விட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், அதுக்கு செலவு பண்றவங்க இதுக்கும் கொஞ்சம் செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருப்பாங்க. இதே நம்ம வந்து வேற எதுக்காவது வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நான் எதற்காக செலவு செய்ய வேண்டும் என்பதை நீ யார் முடிவு செய்வது அப்படின்னு அதே எதிர்மோனையில வந்து இந்த லெஃப்ட் விங் பார்ட்டிஸ் வந்து கேட்பாங்க. அதாவது கோவிலுக்கு செலவு பண்ணும் போது மட்டும்தான் இவங்களுக்கு வந்து கண்ணு உறுத்துது, அதை மருத்துவமனைக்கு செய்யலாம், இதுக்கு செய்யலாம், அதுக்கு செய்யலாம். சூர்யா அவர்கள் வந்து ஒரு பிசினஸ் மேன், ஒரு நடிகரா இருக்காரு. அவருக்கு வந்து நிறைய பணம் வந்து இன்ஃப்ளோ ஆகுது. அது விதவிதமான இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இது தப்பு கிடையாது, அவர் பிசினஸ் மேன். பட் பல கோடி மக்களின் நம்பிக்கைகளை வந்து புண்படுத்துற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஏன் நீங்க ஊருக்கு மட்டும் உபதேசம் பண்றீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்ற கேள்வி தானாக வருது. இல்லப்பா, நான் ஆல்ரெடி அகரம் ஃபவுண்டேஷன் மாதிரி ஃபவுண்டேஷன் எல்லாம் வச்சு நான் கல்வியெல்லாம் நான் கொடுத்துன்னு இருக்கிறேன், அது போக சர்ப்ளஸ் மணி தான் வருது அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா அதே எஜுகேஷன்ல இன்னொரு கொஸ்டின் கேட்போம். புதிய கல்விக் கொள்கையை பத்தி அப்படி பேசினாரு சூர்யா அவர்கள். அதுக்கு பேக்கிங்கே வந்து என்ன வந்துச்சுன்னா, பாரு சூர்யா வந்து ஃபவுண்டேஷன் எல்லாம் நடத்துறாரு, அவரை விட கல்வி யாருக்கு அதிகமா புரியும்? அதாவது படிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறவங்க அதே ஃபீல்ட்ல அத்தனை வருஷமா இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதை விட சூர்யாவுக்கு தான் அதிகம் தெரியும் அப்படின்ற மாதிரி முட்டு கொடுத்தாங்க. சரி, அவருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஜென்யூனான இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். பட் திமுக ஆட்சியில இருந்தபோது அந்த அளவு, திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அந்த அளவுக்கு பொங்கிய சூர்யா அவர்கள் இப்போ எங்க போனாரு தெரியல. இப்போ புதிய கல்விக் கொள்கையை அதே திமுக இவங்களோட ஸ்டிக்கர் ஒட்டி இம்ப்ளிமெண்ட், புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ சூர்யா அவர்களுக்கு ஏன் கோபம் வரவில்லை? அது ஒரு நியாயமான கோபமாக இருந்திருந்தா எந்த ஆட்சி இருந்தாலும் கோபம் வந்திருக்கணும் தானே. திமுக ஆட்சி வந்தோடனே புதிய கல்விக் கொள்கை நல்லதாயிடுச்சா? சரி, எல்லாம் விட்டுருங்கப்பா, தமிழ்நாட்டுல சூப்பரான கல்வி வந்து கிடைச்சிருந்ததாவே வச்சுப்போம். இதுவரைக்கும் பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் போராடி சூப்பரா, கருணாநிதி அவர்களும் போராடி சூப்பரான கல்வி கொடுத்துட்டு இருந்தா இவர் எதற்காக மும்பைக்கு போய் செட்டில் ஆயிருக்காரு? அவர் சொன்ன அபிஷியல் ரீசன் தான், பசங்களோட படிப்புக்காக நான் வந்து மும்பைல போய் செட்டில் ஆறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது திராவிட மாடலில் தமிழ்நாட்டில் கல்வி வந்து ஒழுங்காக இல்லை, பாஜக மற்றும் சிவசேனா ஆகிய ரைட் விங் இந்துத்துவ அமைப்புகள் ஆட்சி செய்த மகாராஷ்டிராவில் தான் கல்வி வந்து சிறப்பாக இருக்கிறது அப்படின்றத சூர்யா ஏற்றுக்கொள்கிறாரா? இந்த கொஸ்டின் வந்து வருது. சோ நீங்க வந்து ஒரு கருத்து சொல்லும் போது, உதயநிதி அவர்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் சொன்ன அதே கருத்து தான் நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி அப்படின்னு இருக்கும்போது நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். நீங்க வந்து உங்க பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா மத்தவங்க வந்து எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்க வந்து அறிவுரை கொடுக்கும்போது நீங்க எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்ன்ற அறிவுரை மக்கள் கிட்ட இருந்தும் நிச்சயமாக வரும். அண்ட் ஒரு அரசின் கொள்கையை வந்து நீங்க விமர்சிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கட்சி பேதமின்றி நீங்க விமர்சிச்சாகணும். இல்லைன்னா ஒரு கரவேட்டி கட்டிட்டு இந்த கட்சி எதிர்கட்சி வந்து விமர்சிங்க, யாரும் உங்களை கேட்க போறது இல்லை. ஏன்னா உதயநிதி வந்து பாஜகவை திட்டுறது வந்து யாரும் பெருசா நினைக்கிறது இல்லை, அவர் திமுக திட்டிதான் ஆவாரு. பட் பொதுவான எந்த கரையும் இல்லாத வேட்டி கட்டிட்டு மற்றவங்களை வந்து கரைபடிந்தது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரையும் சமதளத்துல வச்சு விமர்சிக்கணும் அப்படின்றதுதான் முக்கியம். அதை சூர்யா அவர்கள் செய்யவில்லை அப்படின்றதுதான் என்னுடைய வாதம். சார், ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. நேரம் அதிகமானாலும் ஒவ்வொரு விஷயங்களும் ஆணித்தரமான உங்களுடைய கருத்துக்களால் இன்னும் மெருகேறியது அப்படின்னு தான் நாங்க பாக்குறோம். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். தேங்க்யூ சார்.